குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வக்ஃப் வாரிய சட்டம் 1995 மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவரவுள்ளது. இதுகுறித்து பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார். இந்த திருத்தங்களுக்கு பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் உண்மையை அறியாமல் மக்களை திசை திருப்ப சட்டத்திருத்தத்தை எதிர்க்கின்றன. இந்தியாவில் அதிக நிலம் வைத்திருப்பதில் ராணுவம், ரயில்வே அடுத்த இடத்தில் வக்ஃப் வாரியம்தான் இருக்கிறது. மொத்தமாக 9.40 லட்சம் ஏக்கர் நிலம் வக்ஃப் வாரியத்திடம் உள்ளது. சமீபத்தில் திருச்சியில் உள்ள திருச்செந்துறை கிராமம் முழுவதுமே வக்ஃப் வாரியத்தின் சொத்து என கூறிவிட்டார்கள். ஆனால் திருச்செந்துறையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோயில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அப்படி இருக்கையில் திருச்செந்துறை கிராமம் எப்படி வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? திருச்சி, வேலூர் உட்பட தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சினை நிலவுகிறது. குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் அந்த நிலத்தை விற்க முயற்சி செய்யும் போது அது வக்ஃப் வாரியத்தின் சொத்து என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் நிலத்தின் உரிமையாளர் வக்ஃப் வாரியத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கினால் மட்டுமே நிலத்தை விற்க முடியும் என்ற நிலை தற்போது இருக்கிறது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். நாட்டில் சன்னி, ஷியா பிரிவு முஸ்லிம்களை தவிர சூஃபி முஸ்லிம் பிரிவினரும் இருக்கின்றனர். வக்ஃப் வாரிய சட்டத்தில் சூஃபி முஸ்லிம்களுக்கான மதிப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றனர். தங்கள் சொத்துக்கும் வக்ஃப் வாரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் அவர்கள் குரலாக இருக்கிறது. இதுபோன்ற குழப்பம், தேவையற்ற பிரச்சினைகளை களையவே ஒரு சொத்தை வக்ஃப் வாரிய சொத்து என அங்கீகரிக்கும் அதிகாரம் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கே உண்டு என்ற சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் மூலம் சமூகத்தில் அமைதி நிலவும், இஸ்லாமியர்களுக்கு நன்மை கிடைக்கும். மற்றபடி இந்த சட்டத்திருத்தம் யாருக்கும் எதிரானதல்ல. எனவே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல இந்த விஷயத்திலும் திசை திருப்பல் நாடகத்தை அரங்கேற்றக்கூடாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார்.